இயேசுவை சுமந்த கழுதை சிலுவையை பார்த்து சொன்னிச்சான், இயேசுவை சுமந்த என்னைய விட இயேசுவை கொன்ன உன்னை புனிதம் ஆக்கிட்டாங்களே அப்படின்னுச்சான். இதை கேட்டோன்னே சிலுவை கழுதையை பார்த்து சொல்லிச்சான், அவருக்கு கிடைத்த வஸ்திர விருப்பு உனக்கும் கிடைச்சிச்சு, அவருக்கு கிடைச்ச முதன்மையான இடம் உனக்கும் கிடைச்சிச்சு, அவருக்கு கிடைச்ச மதிப்பு மரியாதை உனக்கும் கிடைச்சிச்சு. ஆனா என்னைய சுமந்தவரை நான் சுமந்தேன். அவர் கீழே விழும்போது நானும் விழுந்தேன். அவர் அடிச்ச போது அந்த அடி என் மேலையும் விழுந்துச்சு. அவர் மேல ஆணி தொலைச்ச போது அது என்னையும் தொலைச்சிச்சு. ஒதுக்கப்பட்டவனான ஓரத்துல கிடந்தேன், அதனால இன்னைக்கு செதுக்கப்பட்டவனா சிகரத்துல நிற்கிறேன். வெறுக்கப்பட்டனா இன்னைக்கு மத்தவங்களால விரும்பப்படலானே. புறக்கணிக்கப்பட்டனா இன்னைக்கு நான் புனிதமா நிக்கிறேன். சபிக்கப்பட்டனா இன்னைக்கு சரித்திரமாயிருக்கிறேன் அப்படின்னு சொன்னிச்சான். இப்படிதாங்க கழுத போல பல நேரங்கள்ல நம்ம இயேசுவை சுமக்கிறோம். ஆனால் ஆர்ப்பரிப்பு கிடைக்கிற வரைக்கும் மட்டும்தான் நம்ம இருக்கிறோம். ஆனா சிலுவை நமக்கு சொல்றது, சுமக்கிறது மட்டும் போதாது, துன்பத்தையும் ஏற்கணும் அப்படின்னு தான். இன்னைக்கு நீங்க உங்களையே கேட்டுக்கங்களேன், நான் இயேசுவை சுமக்கிறேனா அல்லது சிலுவைய தவிர்க்கிறேனா? அன்னைக்கு சிலுவை பாடுகள் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டதுனாலதான் இன்னைக்கு புனித ஆகி உயர்ந்து நிக்குது. இதைத்தான் இயேசு கிறிஸ்து அழகா சொன்னாரு, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் அப்படின்னு. நீங்க சிலுவையை ஏற்றுக்கொண்டீங்கன்னா புறக்கணிக்கப்பட்ட வாழ்க்கை புனிதமா மாறும், சபிக்கப்பட்ட வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறும், சாதாரண வாழ்க்கை சாட்சியா மாறும். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா நான் சுகத்தை மட்டும் அல்ல சிலுவையும் ஏற்றுக்கிறேன்னு சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க மாற்றத்தை மட்டுமல்ல ஆசீர்வாதத்தையும் காண்பீர்கள். ஏன்னா சிலுவையின் மூலமாய் ஆசீர்வாதத்தை தருகிற கர்த்தர் உங்களோடு. மே காட் பிளஸ் யூ.